ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம செக்ஷன் 2 பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஒரு உமன் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பற்றி சொல்கிறாங்க. அவங்கள பற்றினா ஒரு ஷார்ட் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ரிப்போர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். உஷாராணி யார்? ஒரு கபடி பிளேயர், கபடி பிளேயர். ஃபுல்லாக நம்ம இப்போ ரீட் பண்ணலாமா? உஷாராணி Kopkam Kabaddi champion rose from shanty town of Subandarpalaya in Yeshwanthpur near Bengaluru in Karnataka. கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூரு சிட்டியில் யஷ்வந்த்பூர்ன்ற ஊரில் சுபந்தர்பாளையன்ற ஏரியாவில் அவங்க இருக்காங்க. சரியா? ஷாந்தி டவுன் அது எப்படின்னா ஒரு புவர் பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி, ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிற மாதிரி ஏரியா தான் ஷாந்தி டவுன் அப்படின்ற ஒரு ஏரியா. சரியா? Armed with her mother's unfulfilled dream to become an athlete, she became determined and practiced kabaddi at the Kantirao Stadium every morning, rain or shine. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மாவோட ஆசை என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு அத்லட் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. அதெல்லாம் இவங்க கேட்டு இவங்க அதை ஒரு டிட்டர்மினேஷனாக எடுத்து அவங்க கொண்டு அவங்க மைண்ட்லேருந்து அது ஒரு வில் பவராக வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, நானும் ஒரு ஸ்போர்ட்ஸில் போகணும் அப்படின்ற மைண்ட் தாட்டோட அவங்க கபடிக்குள்ளே நுழைஞ்சாங்க. எங்கன்னா அவங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டேடியம் எதுனா கண்டிராவ் ஸ்டேடியம். சரியா? கண்டிராவ் ஸ்டேடியம் எப்போனா டெய்லி மார்னிங், மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறாங்க, எவ்ரி மார்னிங் ரெயின் ஆர் ஷைன். வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி, டெய்லியும் அந்த ஸ்டேடியமுக்கு போய் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. As a school child, she grew up watching kabaddi at a club in front of her house and soon joined the club and started playing kabaddi at national level in sub-junior category. அவங்களுக்கு எப்போ இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கபடி விளையாட எப்போ பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, அவங்களோட ஸ்கூல் உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய கபடி டீம்ஸ் மாதிரி வச்சு விளையாடுவாங்களாம். நம்மளும் கேம்ஸ் மாதிரி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்ஸ் மாதிரி சின்ன டோர்னமெண்ட்ஸ் மாதிரி வச்சு விளையாண்டு அதை பார்த்தப்போ இவங்களுக்கும் அந்த ஆசை நிறைய ஒரு கிளப்பில் போய் சேர்ந்து அங்கேருந்து வெளியே என்னென்னா சப்ஜூனியர் கேட்டகரியில் நேஷ்னல் லெவலில் விளையாண்டுருக்காங்க. சப்ஜூனியர்னால் சின்ன பிள்ளைங்க விளையாடுற கேட்டகரி ஸ்போர்ட்ஸில் அவங்க நேஷ்னல் லெவலில் விளையாண்டுருக்காங்க. Whenever she was not playing, she was the source of support to her parents and other home. என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவள் எப்போல்லாம் விளையாடாமல் இருக்கா இந்த சென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, விளையாடலாம் முடிஞ்சிட்டு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவள் வீட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கா, அவளோட பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கா. ஏன்னா இவளும் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு தான். ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவள் சப்போர்ட்டாக இருந்திருக்கா. ஷீ யூஸ் டு செல் ஃப்ளவர்ஸ் ஃபார் ஹர் டெய்லி லிவிங் அண்ட் ஷீ ஹேட் டு ஸ்ட்ரகிள் ஆல் த்ரூ ஹர் லைஃப் அன்டில் ஷீ காட் அ ஜாப் இன் கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உஷாராணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட டெய்லி ரொட்டீன், டெய்லி அவங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கணும் சாப்பாட்டுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்களுக்கு காசுக்காக அவங்க டெய்லியும் பூ விற்று தான் அவங்க ஃபேமிலியை அவங்க ரன் பண்ணிட்டு வந்தாங்க. பூ விற்பாங்கள, நம்மளுக்கெலாம் பூ கொடுப்பாங்கள, அந்த மாதிரி அவங்களும் பூ விற்று தான் அவங்கள ஃபேமிலியை அவங்க ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எப்போ வரைக்கும்னா, அவங்களோட ஸ்போர்ட்ஸ் கேரியரை முடித்து அவங்களோட படிப்பை முடித்து அதுக்கடுத்து அவங்க போலீஸாக ஜாயின் பண்ணுற வரைக்கும் அவங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. She was selected as a police person for her excellence in sports and was the youngest in Karnataka State Police Women Kabaddi team. என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ஸ்போர்ட்ஸ் இதில் எல்லாமே வின் பண்ணி சக்சீட் ஆனதுக்கப்புறம் இவங்களை ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸில் நிறையா அவார்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வாங்கினோன்னா அதை வச்சு நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கும். சரியா?
ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு எப்படின்னா இவங்களோட ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு இவங்களுக்கு வந்து போலீஸில் கர்நாடகா போலீஸில் இவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. She was just 29 years old when she won a gold medal in கபடி. இவங்க கபடியில் கோல்டு மெடல் வாங்குகிற நேரம் வந்து இவங்களுக்கு வந்து வெறும் 29 வயசு தான் ஆயிருக்கு. 29 வயசுனா 29 years old, not even above 30. She was only 29 years old when she won a gold medal in kabaddi, right? She is much acclaimed for her riding skills in kabaddi. என்ன சொல்கிறாங்கன்னா, கபடி விளாட்றப்போ ரைட் பண்ணி போவாங்கள்ல, ஒரு டீம்லேருந்து ஆப்போசிட்டில் நான் கபடி சொல்லிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுறதுல இவங்க உஷாராணி வந்து ஒரு பெஸ்ட்டு ரைடராக இருந்திருக்காங்க. இஎஸ் சுமந்த், ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் அட் கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன் போர்ட் சேஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, இஎஸ் சுமந்த் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர். இஎஸ் சுமந்த்ன்றவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர். அவர் என்ன ஸ்போர்ட்ஸ் டீமில் இருக்கவங்கள என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த போர்ட்லேருந்து சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்பைட் அ வெல் பெய்ட் ஜாப், உஷா participated in national events every year without a miss. இவ்வளோ ஜாப் இருந்து இவ்வளோ அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸில் இருந்தும் உஷாராணி இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் மேட்ச் நடக்கிறப்பையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்ததில்லை. ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் கிவிங் லீட்ஸ். என்ன சொன்னேன், நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு ரைட் பண்ணி போகிறது. இப்போ நான் கபடின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச்க்கு போகிறாங்கல்ல, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லீடராக. இப்போது நீ வந்து கிரிக்கெட் விளாட்றப்போ இவன் ஃபஸ்ட்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம்ல. ஸோ அதே மாதிரி இவங்களை அனுப்புனா ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அந்த லீடில் வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைடிங் ஆப்போனண்ட் அண்ட் கன்சல்டிங் பிளேயிங் அ ப்ராமினன்ட் ரோல் இன் த இந்தியன் கபடி டீம். அந்த இந்தியன் கபடி டீமில் இவங்களை லீட் அனுப்பணுன்னா இவங்க வந்து ஒரு சிறந்த எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. Usharani is now working hard and practicing every day to win the gold medal at the Asian Games in 2018. இதெல்லாம் முடிஞ்சு அவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தும் அவங்க வந்து டெய்லி ரொட்டீனாக அவங்களோட கேம் ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதுலேயும் சக்சீட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தவங்க. 2018 மேட்சுக்காக அவங்க ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. She has also become a role model to her brother and sisters at home and other fellow sports person. அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அவங்கள மாதிரி நிறையா பேர் ஸ்போர்ட்ஸ்க்கு வாலண்டியராக வந்து ரொம்ப சக்சீட் ஆகணும், நிறையா சாதனை பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசை. அதே மாதிரி நிறையா பேர் பண்ணுறாங்க, இவங்களை பார்த்து நிறைய பேர் வரணும் அப்படின்றது ஆசையை அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரியா? இப்போ இதோட க்ளாசரிஸ் பார்க்கலாம். சாந்தி டவுன் அப்படின்னா எது சொன்னேன், புவர் ஏரியா. மேம் சொன்னேன் தானே, சாந்தி டவுன் அப்படின்னா புவர் ஏரியா, ரொம்ப ரூரலான ஏரியா. அன்ஃபுல்ஃபில்டு அப்படின்னா அன்ரியலைஸ்டுன்னு சொல்லலாம். அன்ஃபுல்ஃபில்ட்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து திருப்தி ஆகாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எனக்கு வந்து நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், ஆனால் நான் கரெக்டான வேலைக்கு நான் போகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியே இல்லாத ஒரு விஷயந்தான் அன்ஃபுல்ஃபில்டுன்னு சொல்கிறாங்க. ப்ராமினன்ட் அப்படின்னா நோட்டிசபிள். அவங்க வந்து எல்லாருக்கும், உஷாராணி என்னவாக இருந்திருக்காங்க, எல்லாரோட ப்ராமினண்ட்டாக இருந்திருக்காங்க. என்னதான் அவங்க வந்து ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும் அவங்க ஸ்போர்ட்ஸ்குள்ளே போனதும் ஒரு பெரிய ப்ராமினன்ட் லேடியாக ஆகிட்டாங்க, எல்லாராலையும் பார்க்கப்பட்ட லேடி ஆகிட்டாங்க. டிட்டர்மைண்ட்னா என்னென்னா வில் பவர். நம்மளுக்கெல்லாம் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கட்ஸ் இருக்கும்ல, அதுதான் வில் பவர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 88 எடுத்துக்கோங்க. செக்ஷன் 3. We are going to see section 3 in page number 88. Students, have you all taken the page 88? Yes. Now let's see about PV Sindhu. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிவி சிந்து நம்ம பார்த்துருப்போம், ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆடில் கூட வந்திருக்காங்க. பேட்மிண்டன் பிளேயர். பேட்மிண்டன்னா என்ன, நம்ம ஷட்டில் காக் வச்சு விளையாடுவோம்ல, ஷட்டில். we used to play, see everyone used to play. Nowadays
ஈவன் கிட்ஸ் ஆர் பிளேயிங் ஷட்டில்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வாட் இஸ் பேட்மிண்டன் அப்படின்றது, ரைட்? இப்போ நம்ம பிவி சிந்து அப்படின்றவங்களோட பயோகிராஃபியை பார்க்க போகிறோம், சரியா? யார் பிவி சிந்து? த வேர்ட் பேட்மிண்டன் வில் இன்ஸ்டன்ட்லி பிரிங் பிவி சிந்து இன் எவ்ரி ஒன்ஸ் மைண்ட். நம்ம பேட்மிண்டன் எடுத்துட்டாலே பிவி சிந்து அப்படின்றவங்க தான் நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருவாங்க, ரைட்? யா, வி ஆல் நோ பிவி சிந்து. ஸோ அவங்களோட கேரியர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். கேரியர்னால் அவங்களோட பேட்மிண்டன் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி விளையாட ஆரம்பித்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். புஷர்லா வெங்கடா சிந்து இஸ் ஒன் ஆஃப் த 2 Indian badminton player to ever win a silver medal in 2017 Olympics. யார்? இவங்களோட ஃபுல் நேம் என்னென்னா புஷர்லா வெங்கட சிந்து. புஷர்லா வெங்கட சிந்து, சரியா? அதுதான் அவங்க ஷார்ட்டாக பிவி சிந்து. அந்த பிவிக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா புஷர்லா வெங்கட சிந்து. அதுதான் அவங்களோட ஃபுல் நேம். As one of the 2 Indian badminton players to ever win a silver medal in 2017 Olympics. 2017 ஒலிம்பிக்ஸில் 2 சிறந்த பிளேயர்ஸ் விளாண்டுருக்காங்க. அதில் ஒரு பிளேயர் பிவி சிந்துன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒலிம்பிக்ஸில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க, சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அதர் ஒன் இன்னொரு 2 பேர் சொன்னோம்ல, அதில் இன்னொரு யாருன்னா சைனா நேவால். நம்ம மோஸ்ட்லி நிறைய பேருக்கு உங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம் கேட்டால் உங்களுக்கு தெரியும். மேம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அவங்களோட பிக்கை காட்டுறேன். சைனா நேவால் அவங்களும் ஒரு பெரிய பேட்மிண்டன் பிளேயராக இருந்தாங்க. பிவி சிந்து வர்றதுக்கு முன்னாடி சைனா நேவால் தான் ஒரு பெஸ்ட் இந்தியன் பேட்மிண்டன் பிளேயராக இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒலிம்பிக்கில் விளாண்டு பிவி சிந்து சில்வர் மெடல் அண்டு சைனா நேவால் 2012 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. Sindhu came to international attention when she broke into the top 20 of the BFW Badminton World Federation in September 2012 at the age of 17. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது உங்களுக்கு ஒரு மேட்ச் வச்சுட்டோன்னா இதில் இப்போது நீங்கள் வின்னர் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 கேட்டகரி, இப்போ ரேங்கிங் நீ வந்து ஃபஸ்ட்லேருந்து 10 ரேங்க்ஸ் யார் எடுத்திருக்கா அப்படின்னு கேட்டு உங்களெல்லாம் நோட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாப் 20ல் யார் வந்திருக்கா அப்படின்னா சிந்து வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு டாப் 20 இன்டர்நேஷ்னல் லெவல் ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்ததுனால பிஎஃப்டபிள்யூ அப்படின்ற ஃபெடரேஷன் அவங்க வந்து ஒரு கிளப், சரியா? அந்த கிளப்பில் இருந்து இவங்களை நோட் பண்ணாங்க. எப்போனா அவங்களோட ஏஜ் ஆஃப் 17 வயசுலேயே அவங்க இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஷி இஸ் ஒன் ஆஃப் த டாப் 5 ஷட்டிலர் இன் த உமன்ஸ் சிங்கிள் கேட்டகரி. உமன்ஸ் சிங்கிள் கேட்டகரியில் ஷட்டில் 2 பேராக விளாடலாம், ஒரு பேராகவும் விளாடலாம். அந்த ஒரு பேராக விளாடுற மேட்ச்சில் இவங்க தான் பெஸ்ட் டாப் 5ல் இவங்களும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ ஸ்டார்டட் பிளேயிங் பேட்மிண்டன் அட் த ஏஜ் ஆஃப் 8 வயசுலேயே இவங்க வந்து பேட்மிண்டன் ஷட்டில் காக் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தோ ஹர் பேரண்ட்ஸ் were professional volleyball players, Sindhu chose badminton over volleyball because she drew inspiration from the success of Pullela Gopichand, the 2001 All England Open Badminton Champion. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய வாலிபால் பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. வாலிபால்ஸ் நம்ம பார்த்துருப்பீங்க, நிறைய மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஹேண்டில் கிக் பண்ணி விளாடுவாங்க. ஷீஷோ சைடு ஹேண்டில் கிக் பண்ணி ஜம்ப் பண்ணி பிட்வீன் 2 டீம்ஸ் வந்து நெட் கட்டி அடிச்சு விளாடுவாங்க. அதில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. ஆனால் சிந்துக்கு என்னென்னா பேட்மிண்டன் மேலே ஒரு லவ் வந்து யார் இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்காங்க அப்படின்னா புலேலா கோபிச்சந்த் அப்படின்ற ஒரு பிளேயரை அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக வச்சு அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. புலேலா கோபிச்சந்த் அவங்க யாருன்னா ஒரு இங்கிலாண்டோட பிளேயர், இந்தியா பிளேயர் கிடையாது, இங்கிலாண்டோட பிளேயர். அவங்க எந்த மேட்ச் விளாண்டாங்கன்னா 2001 மேட்ச் விளாண்டாங்க. அந்த மேட்ச்சில் இவங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க. புரியுதா?
அடுத்து சிந்து. சிந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் த பேசிக்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் வித் த கைடன்ஸ் ஆஃப் மெஹபூப் அலி. ஃபஸ்ட்டு மெஹபூப் அலி அப்படின்ற ஒரு கோச்சிட்ட தான் போய் சிந்து பேட்மிண்டன் கற்றுக்கிட்டாங்க. ஷி தென் ஜாயின்ட் புலேலா கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமி. புலேலா கோபிச்சந்த் இருந்தாங்கள, அவங்களோட இன்ஸ்பிரேஷன், அவங்களோட அகாடமி கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமி அப்படின்ற அகாடமியில் போய் சிந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. While profiling Sindhu's career, a correspondent with The Hindu wrote, இதில் யார் சொல்கிறாங்கன்னா, இவங்களோட ப்ரொஃபைலிங் பார்க்குறப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இவங்க என்ன கேரியர் வச்சுருக்காங்க, இவங்களோட எப்படிலாம் இவங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றத கரஸ்பாண்டன்ட் அப்படின்றவர் யாருன்னா, ரிப்போர்ட்டர். ஒரு நியூஸில் வந்து நம்ம ரிப்போர்ட் எழுதி இதுதான் நியூஸ் நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்கல்ல, ரிப்போர்ட் எழுதி, அதை தான் கரஸ்பாண்டன்ட்னு இங்கே சொல்கிறாங்க. ஹிந்து நியூஸ் பேப்பர் நம்ம வாசிப்போம்ல, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஹிந்து. த ஹிந்துவோட கரஸ்பாண்டன்ட் ரிப்போர்ட்டர் வந்து பிவி சிந்துவை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, த ஃபேக்ட் தட் ஷீ ரிப்போர்ட்ஸ் ஆன் த டைம் அட் த கோச்சிங் கேம்ப்ஸ் டெய்லி, ட்ராவலிங் a distance of 56 km from her residence, is perhaps a reflection of her willingness to fulfill her desire to be a good badminton player with the required hard work and commitment. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க டெய்லியும் ஒரு 56 கிலோமீட்டர்ஸ்லேருந்து தூரத்துலேருந்து இவங்களோட கோச்சிங் சென்டருக்கு வருவாங்களாம். எதுக்குன்னா பேட்மிண்டன் கற்றுக்கிறதுக்கு. இதை பார்க்குறப்போ அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நமக்குன்னா அஸ் அ ஆடியன்ஸாக அந்த ரிப்போர்ட்டருக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தனால இவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, இவங்களோட டிசைர், இவங்களோட வில்லிங்னஸ், அதோட ஈகர்னஸ், இது எல்லாமே பார்த்து ஒரு பேட்மிண்டனில் இவங்க சிறந்த பிளேயராக வருவாங்க அப்படின்றது இதில் தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. கோபிச்சந்த் செகண்ட் திஸ் ஒப்பீனியன். இப்போது கோபிச்சந்த் யார்? அவங்களோட இன்ஸ்பிரேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க, the most striking feature in Sindhu's game is her attitude and the never say die spirit. என்ன சொல்கிறாங்கன்னா, கோபிச்சந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு செப்பரேட்டாக சிந்து கிட்ட பிடிச்சது என்னென்னா அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட குணங்கள். நான் வந்து விட்டு கொடுக்காமல் இருப்பேன், நான் வந்து வின் பண்ணிடுவேன் அப்படின்ற அவங்களோட தைரியம், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று என்னென்னா, நான் விட்டு கொடுத்து விளாட மாட்டேன், எதுலேயுமே நான் ஸ்டாப் பண்ணிக்க மாட்டேன். நெவர் சே டை ஸ்பிரிட் அப்படின்னா நான் முடிச்சுக்க மாட்டேன், நான் தொடருவேன். என்னால் முடியலைனாலும் நான் முடிக்கவே மாட்டேன், நான் தொடர்ந்து விளாண்டுட்டே இருப்பேன். ஈவன் டில் த எண்ட் வரைக்கும் நான் விளாண்டுட்டே இருப்பேன் அப்படின்றத சிந்து சொல்லுவாங்க. அதுதான் அவங்களோட ஆட்டிடியூடாக வச்சுருப்பாங்களாம். அடுத்த பேரா, despite PV Sindhu being busy with her training schedules and international tournaments, she managed to attend regular school until class 9, after which all her classes were through correspondence. She did balance both her passions as well her academic, and she holds a bachelor's degree in commerce. இது ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் இதெல்லாம் இவங்களோட ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இவங்களோட ரெகுலர் ஸ்கூல்ஸை வந்து போக விடாமல் தடுத்துருச்சு. பிகாஸ் இவங்க வந்து ஃபுல்லாக பேட்மிண்டனில் இறங்கினால இவங்களோட ரெகுலராக ஸ்கூலில் ஃபாலோ பண்ணிக்க முடியல. ஈவன் தோ அது இருந்தும் இவங்க 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலில் போய் படித்தாங்க. அடுத்து 10th 11th 12th இது வந்து கரஸ்பாண்டன்ஸில் படித்தாங்க. கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு புக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருவாங்க, இதுதான் படிக்கணும் அப்படின்றத அவங்க வீட்டில் வச்சே படித்து, அவங்க விளாட்ற இடத்துல டைம் கிடைக்கிறப்போ வீட்டில் வச்சு அவங்க படித்து எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் ஆகிட்டு, இதே மாதிரி அவங்க படித்து ஒரு டிகிரியும் முடிச்சிருக்காங்க. காலேஜ் போய் 3 வருஷம் நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி அவங்க ஒரு டிகிரியும் முடிச்சிருக்காங்க. என்ன டிகிரினா பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸில் முடிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. இந்த பேரா பார்க்கலாம். After joining Gopichand's Badminton Academy, Sindhu won several titles. அதுக்கு முன்னாடி அவங்க யார்கிட்ட ஃபஸ்ட்டு கைட் பண்ண போனாங்க, மெஹபூப் அலி அப்படின்ற ஒரு கோச்சிட்ட வந்து போனாங்க. செகண்ட் வந்து கோபிச்சந்த்கிட்ட வந்தாங்க. ஆனால் கோபிச்சந்தோட அகாடமியில் இவங்க தான் ஃபஸ்ட்டு கோபிச்சந்த் அகாடமியில் சேர்ந்தாங்க. சரியா? கோபிச்சந்த் அகாடமியில் சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க நிறையா
அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, டைட்டில்ஸ் வாங்கியிருக்காங்க. சரியா? அது என்னென்ன டைட்டில்ஸ்னால், she has won many awards as well as coach grant for her contribution, and among them these 3 awards were conferred on her by the Indian government. அவங்க நிறைய டைட்டில்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த கோபிச்சந்தோட பேட்மிண்டன் அகாடமிக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நிறையா பரிசுகள், நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு, நிறைய ப்ரைஸஸ் கிடச்சிருக்கு, நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அது என்னென்ன அவார்ட்ஸ்னால், மெயின்லி 3 அவார்ட்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அவார்டு அப்படின்னா, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட். இது வந்து ஒரு பெரிய அவார்டு, இந்தியன் அவார்ட்ஸ்லேயே இது ஃபர்ஸ்ட் அவார்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து த ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் ஆஃப் இந்தியாவோட ஒரு பெரிய ஸ்போர்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு மரியாதைக்கு ஹானர் பண்ணி அவங்களுக்கு வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் கொடுக்குறாங்க. எந்த வருஷம்னா 2016 கொடுக்குறாங்க. அடுத்து பத்மஸ்ரீ, த 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் இந்தியா, எப்போனா 2015 கொடுக்குறாங்க. அடுத்து தென் அர்ஜுனா அவார்ட் எந்த வருஷம் கொடுக்குறாங்க? 2013 கொடுக்குறாங்க. ஸோ ரிப்பீட்டட்லி they gave 3 awards nearly in between 2 years gap or a 1 year gap. She got Rajiv Gandhi Khel Ratna Award, Padma Shri Award and Arjuna Award. So students, have you all understand about these 3 women players? ஸோ இதை பார்த்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கும், ரைட்? not even a girl thinks that நான் வந்து இவ்வளோ பெரிய அவார்ட் வாங்க முடியுமா, இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆக முடியுமா அப்படின்றத வந்து உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கவே மாட்டீங்க, ரைட்? ஸோ நீங்கள் அப்படி இல்லாமல் இவங்கள மாதிரி ஒரு பெரிய பர்சனாக வரணும். சரியா? ஸோ பாய்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் சிஸ்டர்ஸை நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள், அக்கா நீ இது பண்ணு, அண்ணா நீ இது பண்ணு, தங்கச்சி நீ இது பண்ணு அப்படின்னு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறப்போ உங்கள் தங்கச்சிக்கோ ஒரு உங்கள் அக்காவுக்கோ or even a girl, you can achieve that these goals like heavy goals like a star. You can also become a sports star. இதோட இந்த ப்ரோஸ் முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.